Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வந்து நடக்குது. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள். எப்படி வந்து தைப்பூசம், சஷ்டி இதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்களோ அதே மாதிரியே இந்த பங்குனி உத்திரம்ன்றது முருகரை கும்பிடுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நிறைய பேர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்து அழகு குத்தி நிறைய பேர் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செய்வாங்க கோயில்களில். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து இல்லை வீட்டில் இருந்து விரதம் இல்லாமல் எப்படி வழிபடுறது, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி மாதிரியே இதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். ஸோ விரதம் இருக்கும்போது நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு கடுமையான ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைனா பால் விரதம் ஒரு 2 வேளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கலாம். காலையில் மத்தியானம் பால் மட்டும் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளர் இல்லைனா பழம் மட்டும் ஏதாவது ஒரு பழம், இல்லைனா பழம் 1 டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம், மத்தியானம் 1 டம்ளர் பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இளநீர் விரதம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் விரதம் வந்து எடுத்து நம்ம சாமியை கும்பிட்டுக்கலாம். விரதம் ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். விரதம் முடிக்கும் போதும் சாமிக்கு ஏதாவது ஒரு படையல் வச்சு பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சு நம்ம வந்து சாமிக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதம் முடிக்கணும். விரதம் இருக்கிற அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனசில் நம்ம எதை நினைச்சு நம்ம விரதம் இருக்கோமோ அந்த வேண்டுதலை வந்து சாமிக்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நம்ம வந்து இருக்கணும். விரதம் முடிக்கிற அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாமே விரதம் இருக்கிற அன்னைக்கு சும்மா வந்து பட்னி மட்டும் கிடந்துட்டு நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம சாமிக்காக பண்ணுறோம்ல, ஸோ நம்ம கோயில் மாதிரி நம்ம வீட்டை நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுட்டு மனசில் வச்சு நினச்சி கும்பிட்டுட்டே இருக்கணும். இது வந்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய முறை. விரதம் இல்லாதவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குது, மனசில் வந்து நான் ஒரு விஷயம் வேண்டுறேன், ஆனால் என்னால் விரதம் இருக்க முடியாது, நான் வந்து விரதம் இருக்கிற நிலைமையில் இல்லை, என் உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்றவங்க என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் ஈவினிங் 2 தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் தீபம் இல்லைனா விளக்கு ஏற்றி சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ வெத்தலைப்பாக்கு பால் பழம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் சாமிக்கு 2 வேளையும் காலையில் ஈவினிங் 2 தடவையும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த நேரம் நல்ல நேரம் சாமி கும்பிடனா நாளைக்கு காலையில் 9லேருந்து 10:20 வரைக்கும், ஈவினிங் 6லேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ காலையில் 9லேருந்து 10:20, ஈவினிங் 6லேருந்து 8 மணி வரைக்கும். இந்த நேரங்களில் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நம்ம சாமி கும்பிட்டுக்கணும். நம்ம வந்து விரதம் இருக்காட்டியும் பரவாயில்ல, சாமிக்கிட்ட உட்காந்து நல்லா கண்ணை மூடி மனசுருகி சாமிக்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வச்சு நம்ம சொல்லி நம்ம வந்து சாமி கும்பிடணும். அதே மாதிரியே இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம்னு மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி சஷ்டி தைப்பூசம் முருகருக்காக நீங்கள் ஒரு நாள் கும்பிட்றீங்கள, அந்த நாளில் உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு இல்லாதவங்களுக்கு, ஒரு வயசானவங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு, யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த காசை கொடுக்குறது ரொம்ப நம்ம கடவுளுக்கே நேராக பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி அன்னதானமோ உணவோ நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு அவசியம். உங்களால் கொடுக்க முடியுதுன்னா நிறைய பேருக்கு கொடுக்கலாம். இல்லை 2 பேர் ஒருத்தருக்கு தான் முடியுதுன்னா அவங்களுக்கு அதை பண்ணலாம். அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியம் வந்து சேரும் அது. அதே மாதிரியே இந்த அழகு குத்துறாங்க, இந்த மாதிரி நேர்த்திக்கடன்லாம் செலுத்துகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்குறது, நீர்ப்பந்தல் வச்சு தண்ணி கொடுக்குறது, இல்லைன்னா மோர் கலக்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு 2 பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க போதும். விரதம் இருக்க முடியாதவங்க, விரதம் இருக்கிறவங்களும் நீங்கள் இதை வந்து பண்ணலாம். அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களா, இப்போ சக்கரை பொங்கல் ஏதாவது பிரசாதம் செய்கிறீங்கன்னா அதை வந்து அந்த பிள்ளைங்களுக்கோ வயசானவங்களுக்கோ கொடுக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 விளக்கு ஏற்றி, அறுபடை வீடு முருகருக்கு 6 விளக்கு ஏற்றி ஓம் சரவணபவ அப்படின்றத 108 தடவை ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன வேண்டுதல் நினைக்கிறீங்களோ அதை சாமிகிட்ட சொல்லி நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம். காலையில் ஈவினிங் 2 தடவையும். ஸோ விரதம் இருக்க முடியாதவங்களும் நம்ம இதெல்லாமே பண்ணலாம், விரதம் இருக்கிறவங்களும் இதை பண்ணலாம். விரதம் இருக்க முடியலைன்னு கவலைப்படாதீங்க, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுள் வந்து நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நேரில் கண்டிப்பாக கேட்டு நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.